Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. Dear parents, dear students, நான் இன்று பொதுவான சில விடயங்கள் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். உலகத்திலே புரட்சி வெடிக்கின்ற இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அநீதி இழைப்பதை கல்வி அறிவு குறைந்த மக்கள் அதை தாங்கிக் கொள்வார்கள். கல்வி அறிவு நிலை குறைந்தவர்கள் யாரால் இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாக இருந்தாலும் அவற்றை சகித்துக் கொண்டு சும்மா இருப்பார்கள். அதற்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய, அதற்கு எதிராக போராடக்கூடிய மனோதைரியம் அவர்களுக்கு வருவதில்லை. இலங்கையில் கூட நாம் பார்க்கலாம், வடக்கிலே ஒரு விடுதலை போர் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த போராட்டம் இலங்கை அரசுக்கு எதிராக நடைபெற்றது. அந்த போராட்டத்தை செய்த மக்கள், அந்த போராட்டம் வெடித்த பிரதேசம் கல்வியிலே ஒரு முன்னோக்கிய பிரதேசம். பாருங்கள், யாழ்ப்பாணம் போன்ற வடக்கு மாகாணம் கல்வியிலே முன்னே இருந்ததனால் அநீதியை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். அதே போல் சிங்கள மக்களுக்குள்ளும் ஒரு போராட்டம் இலங்கையிலே நடைபெற்றது. அது தென் மாகாணத்திலே ஏற்பட்டது. தென் மாகாணம், இரத்தினபுரி போன்ற மாவட்டங்களில் இருந்து, மத்திய மாகாணம் போன்றவற்றில் இருந்து ஏற்பட்டது. அங்கும் கல்வித்தரம் கூடிய மக்கள், கல்வியிலே முன்னே இருந்த மக்கள் இருந்தார்கள். பாருங்கள், இரண்டு பகுதியிலும் புரட்சி வெடிக்கின்றது, இரண்டு பகுதியிலும் கல்வி தரம் கூடுதலாக இருக்கின்றது. இதே போன்றுதான் இன்று உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இறந்து போவதை ஒரு சாதாரண விடயமாக, முஸ்லிம்களை இருத்தம் ஒரு சாதாரண தக்காளி சட்னி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் உள்ளவர்கள். உலகத்தில் உள்ள மத்திய கிழக்கில் உள்ள மன்னர்கள் கூட அவர்கள் அடுத்த சகோதர நிறுத்தத்தை அவர்கள் எது என்று கூட கணக்கில் எடுக்காத நிலையில் காணப்படுகின்றார்கள். அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஈரான் என்ற ஒரு நாட்டிற்கு வந்திருக்கின்றது என்றால் அங்கே கல்விமான்களும் தொழில்நுட்ப கல்வித்துறை வளர்ச்சியின் தான் காரணம். அவர்கள் அநீதியை கண்டு அநீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அங்கே மக்கள் இல்லை. ஏனென்றால் அங்கே படித்தவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகத்தில் இருந்து படித்த மக்கள் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறும் அநீதிகளை தட்டி கேட்கின்றார்கள். பலஸ்தீனத்திற்கு எதிராக நடைபெறும் அநீதிக்காக ஈரான் உதவி செய்தது. ஏன்? மத்திய கிழக்கில் உள்ள எத்தனையோ பணம் படைத்த நாடுகள் உதவி செய்யவில்லை. அவர்கள் அநீதியை கண்டு எதிர்க்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை. அநீதியை எதிர்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அநீதி என்று விளங்கக்கூடிய நாலேஜ் அந்த மத்திய கிழக்கிலே உள்ள மக்களுக்கு இல்லை. எனவே அநீதி எங்கு நடந்தாலும் அது எந்த மதம், எந்த இனம் என்பது விடயம் அல்ல, மெட்டர் அல்ல. அநீதி நடக்கின்றதை எதிர்க்கக்கூடிய சக்தி அறிவுக்கு இருக்க வேண்டும். நாலேஜ் என்பது ஒரு இயற்கைக்கு தீங்கு செய்யக்கூடாது, விலங்குகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அடுத்த மதத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அடுத்த மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த தீங்கை எல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி ஒருவனின் உள்ளத்தில் இருக்கும் முதல் அவன் நாலேஜ் பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும். அறிவினூடாகத்தான் எதிர்த்து கொள்வான். எனவே இன்று உலகத்தில் நடைபெறும் இந்த போர், அறிவு உள்ள ஒரு சமூகம் அநீதியை எதிர்த்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நமக்கும் அறிவிருந்தால் அநீதியை எதிர்க்கும் அணியோடு நாமும் சேர்ந்து குறைந்தது அவற்றை எதிர்த்து இந்த யுத்தம் வேண்டாம், அநீதி செய்யக்கூடாது, பச்சையாக அநீதியை செய்து கொண்டு அடுத்தவர்களை சீண்டிக் கொண்டிருப்பதை ஆதரிக்கின்ற மனோநிலை என்பது எமது கோழைத்தன். அவன் எம்மை தாக்கி விடுவான் என்பதற்காக அவனை ஆதரிக்கின்றோம். அவன் பலமாக உள்ளான், அவனிடம் அணு இருக்கின்ற, அவனோட ஆயுதம் இருக்கின்றது என்ற பயத்தில் அவனை நாம் நல்லவன் என்று சொல்வது எமது மடம். எனவே இங்கே உலகத்தில் புரட்சி ஏற்படும் என்றால் அறிவு இருக்க வேண்டும். அறிவுள்ளவன் தான் அநீதியை தட்டி கேட்பான், அநீதிக்கு எதிராக போராடுவான் என்பதை ஈரான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்காக நாம் எல்லோரும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு பச்சையாக அநீதி இழைத்துவிட்டு அவனது நாட்டு தலைவர், அதாவது ஆன்மீக தலைவன் ஒருவனை கொன்றுவிட்டு அவனை சமாதானத்துக்கு வா, அவனது அரசியல் தலைவர்கள் எல்லோரையும், அரசியல் படித்தவர்கள், அரசியலிலே ஈடுபட்ட ஒரு சிவில் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை எல்லாம் கொன்றொழித்து விட்டு நீ சமாதானத்திற்கு வா, எனது நேரம் முடிந்து விட்டது, உங்களை எல்லாம் கொன்று விட்டேன், நீ சமாதானத்திற்கு வா, உனது பலாத்காரமாக அழைக்கின்றார்கள். இந்த நேரம் உலகம் இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றது. உலகம் அநீதிக்கு ஒருபோதும் ஆதரவு செலுத்திக் கொண்டிருக்கின்றது என்றால் உலகம் பயந்து விட்டது. பலமுள்ளவனுக்காக பயந்த நிலையில் உலகம் காணப்படுகின்றது. பலமில்லாதவன் அநீதியை எதிர்த்தால் அதை ஆதரிப்பதற்கு மக்கள் இல்லை என்றால் உண்மையில் இது ஒரு அபாக்கியமான நிலை. உலகில் அறிவு இருக்கின்ற போது
அநீதியை எதிர்ப்பான். அதற்குரிய உதாரணமே ஈரான் என்ற ஒரு விடைபெறுகிறது.